ஐயா ராஜாஜி ராஜே கம்பீரர் ஊர்ல எவனுக்கு நாள் வந்து பாதிலே போறான். நீ போவன் தானே எங்க ஐயாவுக்கு பைபிள் சொல்ல போறேன். இந்த மணிமகனத்தை உன்னுடைய சிரசிலே சூட்டுவதற்கு உனக்கு அருகதையே கிடையாது. நாரதா என்ன உரைத்தாய்? சிரசிலே மணிமுடி இல்லாமல் காட்சி அளிப்பதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் உணவாக தெளிவாக பேசுகிறார்கள் என்று உரைத்தாய். உண்மைதான். நீ உரைத்தவன் சென்றேன் அடித்தேன் உழைத்தேன் மணிமுடியை கலந்து வந்தேன். ஆனால் மணிமுடியை சிரசிலே சூட்டலாம் என்று சொல்லும் பொழுது மணிமுடியை பிடிங்கி கிலோ போட்டு சூட்டி கொள்ள உனக்கு அருகதை சொல்றீங்க. தெரியுமா? அரக்கனாக பிறந்தவர் உன்னுடைய தாயாதியில் எத்தனையோ பேர் அரிய பெரிய வரமதை பெற்றிருக்கின்றார்கள். வரத்தை பெற்றிருக்கின்றாயா? இது வரையிலும் வரமதை என்பது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போது நீ வரத்தை பெற வேண்டும். அப்படியா? தெரியுமா? முற்றம் கொடுத்த ஈசனிடத்திலே பெற்று வரமதை பெற வேண்டும். எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? வேகா உடல் சாகா வரம் சொல்லக்கூடிய இந்த 3 வரத்தை வரமாக பெற்றுவிட்டு உன்னுடைய சிறந்த வரத்தை தூக்கினால் மிகவும் அழகாக இருக்கும். அப்படியா? கண்டுவிட்டு உணவு சந்திக்கும். பார்க்க வேண்டுமே. வருவானடி
தில்லையிலே கனக சபை, திருவேலங்காட்டிலே ரத்தின சபை, மாபெரும் மக்கள் கூடிய மக்கள் சபைக்கு முதல் வணக்கம். ஆதியாய் அனாதியாய் அருள்மறை பொருளாய் ஜோதியாய் சுடர் ஒளியாய் சுடர்மணி விளக்காய் உலகத்தில் ஈசன் ஜெகதீசன் பிச்சாண்டி சாமலத்தூன் தில்லை நடராஜன் என்றெல்லாம் பல நாமதேயங்களை கொண்டு மூர்த்திக்கு முதல் மூர்த்தியாய் முக்கன் படைத்த தேவனாய் இந்த கைலங்கரியை வீடமாக்கி ஆட்சி செய்கின்றாரே ஈசனுக்கு மனைவி உமா பார்வதி என்ற பெயரோடு எவ்வித இல்லாமல் வந்துகின்றேன். அப்படி இருந்தாலும் தினம் சுவாமியின் பாதத்தை வணங்குவது எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். சுவாமியை பார்க்க வேண்டும். சரி, பார்வையை காண வேண்டுமானால் இந்த பஞ்சனை அவரையிலே அவருடைய வரைக்காக வடிவேல் விழுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேனே.
மலர்களை பறித்து காம்பறிந்து தன் பாதத்தில் சமர்ப்பித்தால் ஆடல் என்று பார்த்தாலும் அன்று வளர்ந்த செந்தாமரை போல் என்ன காரணம்? அந்தியில் புத்த செந்தாமரை பூ போன்று இருக்கக்கூடிய முகங்கப்பட்டது இன்று வாடி வதங்கியிருக்கின்றதே காரணம் இருக்கிறது. காரணம் என்ன சுவாமி? இந்த பர்வதா மனதிற்குள்ளே ஒரு சிறிய சந்தேகம். உன் மனதில் சந்தேகமா? பார்வதா, சந்தேகம் என்பது தொற்று வியாதி போல் எப்போது சந்தேகம் வருகின்றதோ அதை அப்பொழுதே கேட்டு நிவர்த்தி செய்வது உண்மைதான். உடனிருந்து கொள்ளும் வியாதி சந்தேகம். உண்மைதானே? ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்து விட்டா, ஒரு ஆண் பெண்ணுக்கு மேல சந்தேகம் வருவது, ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல சந்தேகம் இருவரும் யாராச்சும் ஒரு மடிக்காம அந்த சந்தேகம் என்ற தொற்று நோய் போகாது. அதனால் தான் உடனிருந்து கொள்ளும் வியாதின்னு சொல்லுவாங்க. சுவாமிகளுக்கு ஒரு சந்தேகம் தெரியும். என்ன தெரியுமா? தன்னுடைய தொழில் என்னவோ பார்வதா, இல்லாமல் படியளக்கும் தொழில், படியளக்கக்கூடிய பரம. சரி சுவாமி, அதிகாரிகள் விடைபெற்று சென்றீரே நீங்கள். நான் அப்படி சென்ற நீங்கள் முழுமையாக அனைத்து ஜீவராசிக்கும் படியளந்தீரா? பார்வதா, அனைத்து ஜீவராசிகளுக்கு குறை என்பதே இல்லாமல் அளந்து விட்டுதான் வருகின்றேன். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக. எனக்கு சந்தேகம் சுவாமி. இந்த பார்வதிக்கு சுவாமி விதி வருகிறது. கோபம் என்றால் என்ன பார்த்தையா? என்னுடைய கரத்திலே ஒரு தங்க பேழை உண்டு. சரி, இந்த பேழைக்குள்ளே ஒரு சிறிய ஜீவராசியை நான் அழைத்து வைத்திருக்கின்றேன். ஒரு நொடி கூட கருத்து விட்டு அகலாத இந்த பேழை, இதற்குள் இருக்கக்கூடிய ஜீவராசிக்கு நீங்கள் படி அளந்தீரோ அளக்காமல் போய்விட்டீரோ, அதுவே என்னுடைய சந்தேகம். கல்லில் இருக்கும் பேரைக்கும் கருவிக்கும் இயக்கிற 84,000 ஜீவராசிகளுக்கு இல்லாமல் அளந்து விட்டுதான் வருகின்றேன். அந்த பேழையை திறந்து பார்த்தா தெரியும் அல்லவா? தெரியுமே, பார்க்கின்றேன். ஆனால் அந்த சிறிய ஜீவராசியும் அவருடைய கருத்திலே ஒரு அரசு துண்டை வைத்திருக்கிறது. பார்த்தாயா? பார்வதா, எப்பொழுதுமே ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவள். எப்பொழுது பார்த்தாலும் கோபம், சண்டை. எப்பொழுதுமே எந்த பெண்ணை காட்டிலும் ஆண் உயர்ந்தவள், அதுவும் இந்த சக்தியை காட்டிலும் தெரியாமல் செய்த தவறுக்காக, அறியாமல் செய்த தவறுக்காக உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இப்பொழுது இந்த சிவத்தை காட்டிலும் சக்தி பொருள் என்ன? நிலம், நிலம், நீர், காற்று, ஆதாயம், அக்னி என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலே இந்த சக்தி
முடியாது. ஏன்? இந்த சிவன் உடம்பில் இருக்கக்கூடியது இந்த சக்தி தானே. சக்தி பிரிந்து சிவன் சக்தியற்று போய்விடுது. அந்த நெற்றிக்கண்ணை கொடுத்ததே நான் சுவாமி. என்னை படைத்தேன், எனக்கு நெற்றிக்கண் அளித்தேன், திரு சூழாய்த்து அளித்தேன் என்று பெருமையோடு பேசுகின்றாயே. ஏன் படைத்தாய்? எதற்காக என்னை படைத்தாய்? உன் 65 நிமிட காம இன்பத்திற்கு நெற்றிக்கண் என்று பாராமல் நான் கேட்டவன் எனக்காக பேட்டெடுத்து கொடுத்தாய், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீ நெற்றிக்கண்ணை பேட்டெடுத்தாயே, அந்த இடத்தில் என்ன பாடவே உதிரமாகப்பட்டது ஆறாக பறிக்கொள்ளியது. உங்களுக்காக நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்தேன். அந்த இடத்திலிருந்து உதிரமாகப்பட்டது ஆறாக வருகின்றது. என்னால் வழி தாழ முடியும் சாமி என்று கதறி அழுதாய். என்னடா செய்ய என்று பார்த்தேன். என் உள்ளங்காலால் அரைக்கிறேன், எடுத்து அழுத்தினேன். அந்த உதரம் நின்றது. இன்று பாமர பெண் மக்கள் அனைவருமே நெற்றியிலே திலகம். அது யாரால்? அன்று நான் சிட்டிகேமன் பச்சு அழுத்தியது. அந்த உதரம் நின்றது. பிறகு முட்டி மோதி உதரம் எங்கே சென்றது? உன் உச்சத்தின் வழியாக சென்றது. ஒரு பெண்ணாகப்பட்டவர் உச்சத்தின் வழியாக குதிரை பெரிய எடுத்து ஓடினான். எத்தனை நாளைக்கு தாமரை பார்த்தேன். என் கரத்தை நீட்டினேன். அந்த உதிரம் நின்றது. இன்று பாமர மக்கள் பெரியவரிலிருந்து பெரியவர் வரை அனைவருக்குமே உச்சி எதிரால் அன்று நான் கரத்தை வைத்து அழுத்தேனே, அதுதான் உச்சி என்று விளங்குகிறது. அந்த உதிரம் நின்றது. பிறகு முட்டி மோதி உதிரம் எங்கே சென்றது? ஆணின் உறுப்பு மாடு, பெண்ணின் உறுப்பு யோனி. அப்படி உன் யோனின்றமாக சுவாமி, என்னால் வழி தாங்க முடியும் சுவாமி என்று நீ கவிதை எழுதாய். ஏடா இது ஒரு பெண்ணாகப்பட்டவள் யோனி வழியாக உதிர பெருகெடுத்து ஓடினாள். எத்தனை நாளைக்கு தாங்க மாட்டேன். ஒரு ஆண்மகனாகப்பட்டவள் ஒரு பெண்ணின் உறுப்பினை தொடரலாமா? அதிலும் யாமாக ஈசன் தொடரலாமா? தொடரக்கூடாது. ஒரே காரணத்தினால் இது மாதத்திற்கு ஒரு முறை அது மட்டுமா? நீ கொடுத்தாய நெற்றிக்கண், அந்த நெற்றிக்கண்ணை பயிர்த்துக் கொண்டு இந்த ஆதியில் தோன்றிய ஆதி சக்தியை ஆதியோடு சுட்டு சாம்பல், அந்த சாம்பலை 3 பாகமாக பிரித்து எப்படி வித்தா சக்தி, திவ்யா சக்தி, நாடா சக்தி, அலைமகள், மலைமகள் என்று முப்பெரும் தேவியரை உருவாக்கியவனே நான். பெண் வர்க்கத்துக்கே களங்கத்தை கற்பித்தவள் நீ. எனை காட்டிலும் நீ உயர்ந்தவளா? உரை காட்டிலும் இந்த மறந்து விட்டீரா? உண்மையை மறைத்து விட்டீரா? ஆதிக்கம் தோன்றா முன்னே தோன்றியவர் இந்த ஆதிவரா சக்தி. கிரேதா, துவாபரா, கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திற்கு முன்னால் ஒரு யுகம் இருந்தது. அதுதான் மணியுகம். இந்த மணியுகப்பட்டது ஒரு பெருத்த மண்ணேடாக காட்சியளித்தது. அந்த மணியுகத்திலே முதலாக தோன்றியவன் இந்த ஆதிவரா சக்தி. கருத்த தேகம், கருத்த தடை, ஆடாரி பற்கை, கோழி முட்டை கண்ணி, காலிலே தந்தை, விண்ணிற்கும் மண்ணிற்கும் அப்படி தோன்றிய உடனே தனித்து பிறந்திருக்கின்றோமே, இந்த உலகத்தை சுற்றி வரலாம் என்று சுற்றுகின்ற பொழுது என் உடம்பில் இருந்து வேர்வை துளியாக விட்டது. 6ஆக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வேர்வை துளி ஆற்றிலே 2 பாசிகள் ஒன்றோடு ஒன்று தழுவிக் கொண்டிருந்தது. அது என் கடைக்கண் பார்வைப்பட்டதும் 2 பாசிகள் 2 பாம்புகளாக உருவெற்றது. என்ன இது? பாம்பினத்திற்கு துணை இருக்கின்றது, இந்த பார்வதிக்கு துணை இல்லையே என்பதற்காக ஒரு பிடி மண்ணெடுத்தேன். அதற்கு உருவத்தை கொடுத்தேன், அதற்கு உயிர் கொடுத்தேன். என் பொற்சிலம்பால் தட்டி எழுப்பினேன். அது என்ன உரைத்தது? அம்மா. என்னடா இது? கணவனுக்காக ஒரு உருவத்தை வைத்தார்கள், பார்த்து அம்மா என்று அழைக்கின்றது. அப்படி என்றால் இந்த பிள்ளையார் மகனாக இருக்கட்டும் என்று முதல் கடவுளாக எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அவனை தொழுதால் தான் நல்லதார். அவையால் தான் முதலாக தோன்றியது அந்த விநாயகர் பெருமான். இரண்டாவது பிடி மண்ணெடுத்து உருவத்தை கொடுத்து தங்கா என்று என்ன இது? கணவருக்காக உடைத்தால் தங்காக என்று அழைக்கின்றது. அப்படி என்றால் அண்ணனாக இருக்கட்டும், கண்ணனாக 7 மலை மீது அமர்த்தினேன். மூன்றாவது மண்ணெடுத்து அதற்கு உருவத்தை கொடுக்கும் பொழுது உங்களை துணைவின்ற உலகத்தில் ஜீவராட்சிகள் படைக்க வேண்டும் என்று அருகாமையில் வரும்பொழுது என்னை பார்த்து பயந்து ஓடினேன். ஏன் சுவாமி என்று கேட்டதற்கு நெற்றி கண்ணாகப்பட்டது சுட்டிருக்கின்றது. அதை எனக்காக கொடுத்துவிடு, உன் இச்சைக்கு எழுதுகின்ற சந்திரமாக
வெற்றி கண்ணை பறித்துக் கொண்டு எட்டியது அவன் பெயரா? இப்படி பார்த்தால் சக்தியே நேரத்தில் தான் வந்திருக்கின்றேன். என்ன பாட்டி உன் தாத்தா எப்ப பாரு எவ்வளவு சண்டை போடுறது அவருக்கு வேலையா போச்சு. கலகம் எங்கேயும் கிடைக்கலையா பாட்டி? ஊரில் இருக்கின்ற பாமர மக்கள் தான் உரைக்கின்றார்கள் கலகக்காரன் என்று. சரி, வேற நீ எப்படி சொல்லலாமா? நல்லதே நடக்கும் நினைச்சிட்டு இருக்க. நரதா, உனக்கு தெரியாத ஒன்று முடியாது. உண்மைதான். 3 உலகத்தில் நூலின் மார்க்கமாக சுற்றி வரக்கூடிய மகாபலி வரும். நானேதான். நீ அறிந்தது யாவும் அறிய மாட்டான். உண்மைதான். உன் தாத்தா மனதிலே ஒரு சந்தேகம். சந்தேகமா? உலகத்தில் உயர்ந்தது சக்தியா அல்லது சிவமா? நீ சொல் பார்க்கலாம். பாட்டி, இதில் என்ன சந்தேகம்? இந்த உலகம் முழுவதும் இந்த பாட்டி சக்தி உன் கலகத்தை மூட்டை இந்த கைலாயத்திற்கு வந்துட்டாயா? நீங்களும் அப்படி சொல்லாதீர்கள். இப்பொழுது இந்த உலகம் அனைத்தும் இந்த சிவமயமா அல்லது உன் பாட்டி சக்திமயமா? இந்த உலகம் முழுவதும் சிவமயம் தான். அப்படி சொல். உலகத்தில் உயர்ந்தது சக்தியா சிவமா? சக்திதான். சக்தியே பாமர மக்கள் அனைவருமே சிவசிவா சிவசிவா என்று என்னுடைய நாமதத்தை வரைக்கிறார்களா அல்லது சக்தி சக்தி என்று அவளை சொல்லிக்கின்றார்கள்? பாமர மக்கள் அனைவரும் சிவசிவா சிவசிவா என்று தங்களுடைய நாமதத்தை துதிக்கின்றார்கள். அதை காட்டிலும் இந்த சிவம் பாமர மக்கள் சிவசிவா என்று துதித்தாலும் சரி, சிவனை வணங்கக்கூடிய பாமர மக்கள் அம்மையப்பனே என்று அழைக்கின்றாரா இல்லை அப்பன் அம்மை என்று அழைக்கின்றாரா? பாட்டி, இதை மறந்துவிட்டேன். பாமர மக்கள் அம்மை அப்பனே என்றுதான் அழைக்கின்றார்கள். சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள் அம்மையப்பனே என்று என்னை அழைத்து விட்டு எனக்கு பிண்டதானி அவரை அழைக்கின்றார். அப்படி பார்த்தால் சக்திதான். பெயரை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்படியா இருந்தாலும் படிக்கும் பேரு செய்யக்கூடிய அம்மா, அழிக்கும் பேரு செய்யக்கூடிய விஷ்ணு, காக்கும் பேரு செய்யக்கூடிய மாகி சிவன், இவங்க மூர்த்திகள் என்ன என்றால் இந்த உலகம் இயங்குமா? அப்படி கலைமகள் மலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெருந்தேவி, கல்வி செல்வம் வீரம் என்று சொல்லக்கூடிய முப்பெருந்தேவிகள் நாங்கள் இல்லாவிட்டால் உங்களால் ஏதாவது செய்ய முடியும்? அப்படி பார்த்தால் உலகத்தில் அந்த அலைமகள் கலைமகள் மலைமகள் அந்த முப்பெரும் தேவியரை உருவாக்கியதே யார்? இந்த சிவம் தானே. அப்படி சரி, போனால் போட்டோம். இந்த பாமர மக்களை படைத்தது யார்? நீங்கள் தான். சரி, உலகத்தில் ஜீவராசிகளை படைத்து விட்டோம். இந்த ஜீவராசிகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் உண்பதற்கு உணவு வேண்டும். உணவு உண்டால் தான் உயிரோடு வாழ முடியும். உண்மைதான். சரி, இந்த பாமர மக்கள் உண்கின்றாரே உணவு, அதன் பெயர் என்ன? அரிசி. அரிசிக்கு முன்பு நெல். அந்த நெல் கதிர் எப்படி உருவானது? விவசாய நிலத்திலிருந்து வருகின்றது. நரதான், நீ அறிவோடு பிறந்த பிள்ளைதான். கொஞ்ச நேரம் ஒரு தாத்தா கூட பேசிட்டு இருக்கல, அதனால அவர் அறிவு போச்சு, உட்காந்து பாட்டி. நான் இனிமேல் தாத்தா பேச்சு கேட்கவே மாட்டேன், கேட்டுதான் கேட்பேன். பாட்டி பேச்சு நெற்கதிர் எப்படி உருவானது? பாமர மக்களை படைத்துவிட்டு இவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் உண்பதற்கு உணவு வேண்டும். உண்மைதான். அப்படி என்றால் நெல் என்று ஒன்றை கொண்டு வந்தோம். எப்படி? நெல், அரிசி. அரியும் சிவனும் சேர்ந்தார்கள், பாமர மக்களுக்கு உணவாக அமைந்தார். என் அண்ணன் இருக்கின்றார் அரிமாய கண்ணன். அவருடைய முதல் 2 எழுத்து அரி என்றும் இதோ இருக்கின்றார் அவருடைய தாத்தா சிவன். இவருடைய முதல் எழுத்து சி என்றும் இருவரும் சேர்ந்து அரிசி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அரியும் சிவனும் சேர்ந்தார்களே அரிசி. இந்த அரிசியை மேலே மூடி காப்பது யார்?
உமை என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி நான் தான். உண்மைதான். அப்படி நான் மேலே மூடி காக்காவிட்டால் உள்ளே அரிசி உருவாகுமா? உருவாகாது. இவரால் முழுமையாக தொழிலை செய்ய முடியுமா? முடியாது. அப்படி இவர்களை காப்பது யார்? நீங்கள் தான். இந்த சக்தி இல்லை என்றால் உலகத்துக்கு ஏதுமே கிடையாது. உண்மைதான். சக்தி பாட்டிக்கு சாமர்த்தியமான பேச்சு, சாமர்த்தியமான பதில் கொடுத்து விட்டார் அல்லவா? சரி, நாங்கள் உணவாக அமைந்தோம். இது நாள் வரையிலும் மூடி காட்டால் தான் அது அரிசியாக அமையும். சரி, அந்த உமையும் அரிசியும் இரண்டையுமே பிரித்து விடுவார்கள் மக்கள். உண்மைதான். அரிசி என்ன செய்வார்கள்? இல்லத்துக்கு எடுத்துச் செல்வார்கள் உணவாக உண்பதற்கு. இது நாள் வரையிலும் மூடி காத்த உமையை என்ன செய்வார்கள்? குப்பையிலே கொட்டி விடுவார்கள் தாத்தா. அப்படி என்றால் பாமர மக்களுக்கு தெரிகின்றது இல்லத்துக்கு யார் செல்ல வேண்டும், குப்பை மேட்டுக்கு யார் செல்ல வேண்டும் என்று. அப்படி அரிசியும் உமியும் தனித்தனியா பிரிச்சு அரிசி வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. உமிய போய் குப்பையில கொட்டுவாங்களா? ஏமா உமியை நம்ம குப்பையில கொட்டுவோமா? குப்பையில கொட்டுவோமா? மாட்டுக்கு தீவனமா பயன்படும் உமி. நாடுதான் உன் தாத்தா கூட சேர்ந்த முன்னாடியே சொன்ன பாரு, அந்த குப்பை புத்தி உங்களுக்கு ஒண்ணும் போல நாரதான். எதற்கு என்ன ஒரு உலகத்திலே ஒன்று உருவாகின்றது என்றால் அதற்கான ஒரு பொருள் இருக்கும். இதற்கு தான் இது உருவாகும் என்று அங்கே கட்டாயம் இருக்கும். சரி நாரதா, அங்கே சென்றால் அவர் வேண்டவர், இங்கே வந்தால் நான் வேண்டவர். உன்னுடைய கலகமுட்டி சுமந்து வந்து விட்டாயா? பாட்டி, நான் கலகத்தில் நாம் கொண்டு வரவில்லை கைலாயம். தங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். உண்மைதான். உன்னுடைய பாட்டி என்ன உரைத்தார்? கோமாராவிற்கு செல்லும். அதுவும் நான் படி அளந்தால் மட்டுமே தான் அந்த கோமாராவிற்கே செல்லும். உண்மைதான். உணவாக அப்படி மறக்க போனால் நீங்க உயர்ந்தவராக கூறியிருங்கள். பாட்டி என்னிடத்தில் சந்தேகமாக கேட்கின்றார். கலகமுட்டியை அவிழ்த்து விடுவதற்கு கைலாயம் வந்திருக்கிறாய் என்று. சரி, எதற்காக வந்தாய் பாட்டி? தாத்தா, உங்கள் இருவருக்கும் அடிக்கடி எதற்காக சண்டை வருகிறது தெரியுமா? ஒரு நேரத்திலே பாட்டிக்கு தன்னுடைய இடபாகத்தில் இடத்தை தருகிறேன் என்று அன்று உரைத்தீர்கள். இதனால் வரைக்கும் பாட்டிக்கு உண்டான இடபாகத்தை தந்தீர்களா? இடபாகத்தை கொடுக்காத காரணத்தினால் இல்லத்திலே அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து நீங்கள் தான் உயர்ந்தவர், நாங்கள் தான் உயர்ந்தவர் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தருகின்றேன். கண்முன்பதாக நமச்சிவாய வாழ்க வாழ்க, நாதம் தான் வாழ்க, சக்தியோ சிவனும் வாழ்க வாழ்க, ஈசன் இடபாகத்தில் உமையவள் நீங்காதார் வாழ்க 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 வாழ்க. அருமையான காட்சி. ஆகட்டும் பண்ணிடலாம். அதனை சண்டையில் நினைக்கின்றாயா? அதுதான் கிடையாது. பாமர மக்கள் அனைவருமே ஒரு குணத்திலே ஆண்கள் தான் உயர்ந்தவர் என்றும் மற்றொரு குணத்திலே பெண்கள் தான் உயர்ந்தவர் என்றும் இருவருமே போட்டியிட்டுக் கொள்கிறார்கள். சரி, ஆகையினால் ஆணும் பெண்ணும் சரி சமமே என்று எடுத்து காட்டிய நாம திருவாரூர் இதுவும் ஒன்று. அப்படியா வெற்றி சுவாமி? பாமர மக்களுக்கு காட்சியளிக்கணும் அல்லவா? சென்று விட்டுவா. கையிலங்கிரிய அகிலேஷ் பாலை வீசுகின்ற அளவிற்கு நமச்சிவாய என்ற மந்திரத்தை அவனோ உச்சரிக்கின்றான். யார் அது? எதற்காக? சிவகங்கிறாவரி பாட்டியாகக்கூடிய தேவதாசம் என்று நிலையே கொடுத்திருக்கின்றான். இப்பொழுதே நேரிலே சென்று காத்தளிக்க வேண்டும். கத்தரிக்கு வருவதை சொல்லும் பொழுது அதை மறுத்துரைப்பேனா? என்னுடைய பக்தனுக்கு காட்சியளிக்க போகின்றேன். வரமதை கொடுக்க செல்கின்றேன் பக்தருக்கு. சரி, ஏன் சுவாமி வரமதை கொடுக்கும் பொழுது இந்த உருவத்தில் தான் வரம் கொடுப்பீரா? கிடையாது பார்வதா. பிறகு என்னுடைய ஏக முகத்தை விடுத்து, அதாவது ஒரு முகத்தை தவிர்த்து பஞ்ச முகம் செல்லக்கூடிய 5 முகத்தோடு தான் வரமதி அளிப்பேன்.
தங்களுக்கு 5 முகம் இருக்கின்றதா? பஞ்சமுகமா? நிச்சயமாக சுவாமி, இந்த ஒரு முகத்தை மட்டுமே நான் பார்த்திருக்கின்றேன். 5 முகத்தையும் ஒன்றாக நான் பார்த்தது கிடையாது. ஆகையால் என் மனதிலேயே ஒரு பெரிய ஆசை உண்டு. ஆமா, ஆசைப்பட்ட புருஷன்கிட்ட தானே சொல்லணும். வந்து விட்டுதா? வந்து சுவாமி, என்ன ஆசை தெரியுமா? நீங்கள் வரத்தை கொடுத்து விட்டு 5 முகத்தோடு வர வேண்டும். அந்த 5 முகத்தையும் நான் கண்ணால் பார்க்க வேண்டும். அந்த 5 முகத்திற்கு நான் பாதபூஜை செய்ய வேண்டும். அது ஒரு ஆசைதான் சுவாமி. என்னுடைய பஞ்சமுக சேவை உனக்கு தேவை. அவ்வளவு என்று ஆலயத்தில் வந்து சென்றார். 5 முகத்தோடு கடவுளை 5 முகத்தை ஒன்றாக நான் பார்த்தது கிடையாது. அவர் எப்படி வருவார் என்று பாதபூஜைக்கான ஏற்பாடு செய்யலாம். கடும் கோபத்தில் இந்த 2 வரங்களை தவிர்த்து நீ கேட்ட மற்ற வரங்களை தருகின்றேன். இந்த பழந்த உலகத்திலே எந்த ஒரு ஆண் வருகத்திலும் எனக்கு மரம் என்பது ஏற்படக்கூடாது. அப்படி என்றால் உனக்கு பெண் வருகத்தை பற்றி கவலை கிடையாதா? உன்னுடைய திருநாமத்தை போல் எதற்காக கால தாமதமாக வந்தாய்? என்னதான் தவறா? உரைத்தது நானே. காரணம் ஈசா ஈசா என்று உன்னுடைய திருநாமத்தை போல் விதித்தேனே. நீ குடைத்தேன் அது என்ன நிறம்? கருப்பா இருக்குமா இல்ல சிவப்பா இருக்குமா? நீட்டா இருக்குமா இல்ல குட்டையா இருக்குமா? ஓடி ஓடி
என்னப்பா வலி தாங்க முடியவில்லை. வலி தாங்க முடியவில்லை. உதாச்சா படபடம் தெய்வம்டா எங்கடாக்குறான் தெய்வம் நீயா எங்க கடவுள கண்ணாடி பசங்க தேவர்லாம் செவடியா பண்ணுங்க அட செவடியா பையா ஆமாண்டா நீ கடவுளாடா என்னடா போட்டாவா பட்டா நான் சொல்வதை கேள். இப்படி எல்லாம் நடந்து கொண்டால் கூடிய சீக்கிரம் அழிந்து இருந்து விடும். கூடிய சீக்கிரம் அழிந்து இருந்து விடும். அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு போட்டோம். அப்படியா? ஆமா. நல்லாயும் ஆகிட்டு வைப்பா. இன்னைக்கு குடிக்கிறாங்க குடி கஞ்சா மான்சே சிகரெட் பிராந்தி லொட்டே லொசிகே இதெல்லாம் காரணம் யாரு தானே போனோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீ ஒருத்தன் தான் நீ அப்படியே போட்டு வந்துடுமா ஆனா மஞ்சா படவ கட்ட எழுந்துடா நீ எங்க போனாலும் எங்களை வாங்கிட்டு வருவ. அப்படியா? ஆமா. எங்க போனாலும் நானே செய்வோம். இப்படி என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நானே செய்வோம். அப்படியா? என்ன பண்ண தெரியுமா? ஜெயமதா அசுரனே செய்வோம். நாம் எல்லாரும் துதி செய்வோம். எப்படி வருகிறேன் என்று பார். நீங்க தப்பிக்கலாமா? ஜெயமதா அசுரனே மாறிவிட்டது.
இந்த தரை மீது மடிவாயே இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாட நான் யார் தெரியுமா? அந்த முக்கன் மூத்தி இருக்கின்றாரே அவருடைய சிரசில் குடியிருப்பவள் நான். இவருடைய பேர் தான் கங்கை. நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லை. இவருடைய சுவாமியை நினைத்தேன். அவரை பார்த்துதான் சிரித்தேன். உன்னை பார்த்து அரக்கருக்கு கேட்ட வரத்தை கொடுக்கின்றார். பிறகு ஆபத்தில் சிக்கிக் கொண்டு வைக்கின்றார். அவரை நினைத்தே நான் சிரித்தேன். நீ நினைப்பது தவறையா? நீ பேசுவது தவறு. கேட்கப்பட கிடையாது. போய்விடு. பார்த்தா பிடிக்காது அரண்மனைக்கு வர முடியாதா? மனைச்சி வந்து சேர
இன்று அதிகாலையில் ஜெயமலா சூனாகப்பட்ட எனக்கும் கங்கையாகப்பட்ட உனக்கும் திருமணம்